Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Run with the Windோட எபிசோட் 23 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரிகடோ யுனிவர்சிட்டியோட பிளேயர் தான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃபூஜியோகா கரெக்ட்டா ஓடி வந்து அவன் கிட்ட தர்றான். இப்போ ஃபூஜியோகாவோட டைமிங் ஏமே பாக்குறாங்க. கரெக்ட்டா 1 மணி நேரம் 9 நிமிஷத்துல வந்திருக்கான். சோ இதுக்கு முன்னாடி யாருமே இவ்வளவு சீக்கிரம் வந்ததே கிடையாது. அதனால இங்க ஒரு புது ரெக்கார்டா ஃபூஜியோகா கிரியேட் பண்றான் அப்படினு கமெண்ட்ரி கொடுக்கவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஓடிட்டு இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கும்போதே ஹைஜியை பாக்குறான். பரவாயில்ல சாதிச்சிட்ட போலயே, இந்த வாட்டி நீ செம ரெடியா ஸ்ட்ராங்கா ஓடுன, என்னாலலாம் கண்டிப்பா அவனை கேட்ச் அப் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ஆனா கூரஹாரா பண்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபூஜியோகா சொல்லிட்டு கிளம்புறான். ஹைஜியுமே பிரின்ஸ் கிட்ட சொல்றான். ஃபூஜியோகா காக்கிரோட அந்த ஒரு டேலண்ட ரொம்பவே பாராட்டுறான். அண்ட் கூரஹாராவுமே ஃபூஜியோகாவை நல்லா தூண்டி விட்டுருக்கான். சோ அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃபார்ம் ஆயிட்டாங்க. இப்ப நான் தானே இங்க ஆட வேண்டியது, இப்ப ஏன் ஆட்டம் நான் போய் பாக்குறேன் யாருன்றத அப்படின்னு சொல்லிட்டு சூலேஸ் கட்டிட்டு போறான். ஹைஜி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது பிரின்ஸ் அவனை பார்த்து சொல்றான், ஹைஜி இது இன்னும் முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனாலுமே எனக்கு இது உண்மையிலேயே செம்ம ஃபன்னா இருந்தது அப்படின்ட்டு பிரின்ஸ் சொல்றான். அப்படியா, எனக்கு தண்டா பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அப்ப பிரின்ஸுமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் கேட்டுக்க வேண்டிய ஒரே விஷயம் உங்ககிட்ட வந்துட்டு நீ சேஃபா மட்டும் திரும்ப வா போதும் அப்படின்ட்டு சொல்றான். ஹைஜியுமே இதை கேட்டுட்டு ஒரு மாதிரி பாக்குறான். இல்ல நான் சும்மா தான் சொன்னேன், உன் மனசார நல்லா ஓடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறான். கூரஹாரா ஓடிக்கிட்டு இருக்கும்போது மனசுக்குள்ளே நினைக்கிறேன், என்னோட உடம்பு ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆகுது, என்னோட கான்சியஸ் எல்லாம் தாண்டி என்னோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காவே ஓடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப அவன் கரெக்டா ஹைஜியுமே பாத்துட்டான். ஹைஜி கையை தூக்கிக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறான், ஃபர்ஸ்ட் டைம் அந்த நைட்ல நான் ரோட்ல பாக்கும்போது என்னோட கனவு என் கண் முன்னாடி நிக்கிற மாதிரி இருந்தது. நீ ஓடும்போது எல்லாமே உன் காலுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒயிட் லைனர் தான் நான் பாக்குறேன், ஆல்மோஸ்ட் அது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே கரெக்டா அந்த ஒரு பேஜை வாங்கிட்டு போறான் ஹைஜி. இந்த பிரின்ஸ் பையன் வந்துட்டு கூரஹாரா கிட்ட துண்டு தராம துண்டை வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். கூரஹாரா நீ சாதிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கமெண்ட் கொடுக்கவங்க அவனோட டைமிங்க பாக்குறாங்க. கரெக்டா 1 மணி நேரம் 8 நிமிஷம் 59 செகண்ட்ல வந்திருக்கான். which means கூரஹாரா சொன்ன மாதிரியே 10 நிமிஷம் மட்டும் தான் ஃபூஜியோகா அந்த ஒரு ரெக்கார்ட வச்சிருந்தா. அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம பைய பீட் பண்ணிட்டான். இது ஜஸ்ட் ஒரு செகண்ட் டிஃபரன்ஸா இருக்கலாம், ஆனா பல மக்களுக்கு இது ஒரு பயங்கர ஷாக்கான ரெக்கார்டா தான் இருக்கும். ஃபூஜியோகாவோட ஹாப்பியான எண்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையனால பிரேக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபூஜியோகாவுமே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவே என்னது ஹாப்பி எண்டிங்கா, இது இன்னும் முடியவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூரஹாரா கிட்ட இன்டர்வியூ எடுக்க வர்றாங்க. நேரா பிரின்ஸ் பார்த்தா அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காண்டே, வேர்வை தொடச்சிட்டாது ஓடி போயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லடா ஹைஜி வேமா ஓட ஆரம்பிச்சிட்டா, நம்ம சீக்கிரம் அங்க போகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா மறுபடியும் வேமா ஓடுறான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் ஓடவே கூடாதுன்னு நினைச்சேன், ஏன்னா இப்படி ஓட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் புலம்பிக்கிட்டே பின்னாடி போறான். இப்போ முன்னாடி வந்து ரிகடோ யுனிவர்சிட்டி, செகண்ட் போசோ யுனிவர்சிட்டி தான் போய்கிட்டு இருக்காங்க. நம்மளோட கான்சி யுனிவர்சிட்டி 12வது இடத்துல இருக்குது. வண்டியில வந்துட்டு இருந்த கோச் டசாகியுமே சொல்றாரு, நம்ம இப்ப 12வது பொசிஷன்ல இருக்கோம், நம்ம 10வது பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னாலே நம்ம டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட 1 நிமிஷம் 2 செகண்ட் ஃபாஸ்டா ஓடி ஆகணும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அவன் கரெக்டா உனக்கு பின்னாடி தான் ஓடி வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா ஹைஜி வந்துட்டு அவனை விட 1 நிமிஷம் 2 செகண்டுக்கு முன்னாடி இந்த ரேஸை முடிச்சா மட்டும் தான் நம்ம 10வது பொசிஷனாவது போக முடியும். அப்பதான் ஹைஜி ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குறான். அவன் வந்து டாக்டர் கிட்ட ஒரு பெயின் கில்லர் வாங்கி போட்டிருப்பான். அது வந்துட்டு காம்படிஷனுக்கு அலௌடு தான், அது ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது. இது வந்துட்டு பெயினை நல்லாவே குறைக்கும், இருந்தாலும் நான் உனக்கு எந்த வித கேரண்டியும் தர முடியாது அப்படின்னு சொல்ல வராரு. இவன் வந்துட்டு என்னை நம்பி ஒரு டீம் இருக்குது, என்ன நடந்தாலும் நான் அதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பெயின் கில்லரை போட்டுட்டு ஹைஜி இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம பயலுக்கு எல்லாருமே பினிஷ் லைன் கிட்ட வந்து நின்றுறாங்க. ஹானாவுமே கரெக்டா நீராவை கூட்டிட்டு வரா. ஜோட்டா வந்துட்டு நீரா கூட கொஞ்சம் லேண்டுகிட்டு இருக்கான். அந்நியார வந்துட்டு ஹானா ஜோஜி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவங்களுமே ஒரு தயக்கத்தோட அவன் வந்துட்டு கிங்கோட வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மூசா மெதுவா ஹானா கிட்ட வந்துட்டு நான் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுல ஏதோ சொல்றான். அப்போதைக்கு அவங்க என்ன பேசினாங்கன்றதை நமக்கு காட்டல. சிண்டோ வந்துட்டு சொல்றான், அந்த டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஸ்லோ ஆயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யூகியுமே அதை கோச் அசாகி கிட்ட சொல்றான். அவர் வந்துட்டு ஹைஜி கிட்ட சொல்றாரு. அப்போ ஹைஜியுமே தண்ணி எல்லாம் எடுத்து அவன் தலையில ஊத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். யாரும் ஹைஜியோட வீட்டை காட்டுறாங்க. ஹைஜியோட அம்மா அவங்க அப்பாவை பார்த்துட்டு இன்னைக்கு கூடவா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிராக்டிக்ஸ் இன்னைக்கு தான் ஆரம்பிக்க போகுது, அவனோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான், நான் என்னோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்படியே ஹைஜி வந்துட்டு இன்னொருத்தனையும் ஓவர்டேக் பண்ணிட்டு போறான். யாரும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோமுக்கு வந்து நினைச்சு பாக்குறான். அவன் தங்குற இடத்துல டசாகி கிட்ட சொல்லியிருப்பான், என்னால ஓடாமல இருக்க முடியாது, எனக்கு இப்பதான் ஒரு வழியா புரியுது, நான் ஓடுனாலும் ஓடலனாலும் அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்குது, நான் ஒருவேளை அங்க தோத்தா கூட பரவாயில்ல, என்னோட மனசார ஓடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் 10 பேர் ஓடுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டசாகி சொல்லுவாரு. நான் அதை பண்றேன், நான் ஒரு பெஸ்டான டீமை கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்லியிருப்பான். இதை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவையுமே நினைக்கிறான், இதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களாப்பா, இதுதான் நான் கண்டுபிடிச்ச டீம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு ஓடுறான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே அவன் ஓடிக்கிட்டு இருக்கதா அவங்க அப்பா போன்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நான் ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோட நம்பிக்கையை திரும்ப கொண்டு வந்திருக்கேன், ஒரு கட்டத்துல எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது, எனக்கு நானே துரோகம் பண்ணிட்டேனோ அப்படின்ற மைண்ட் செட்ல நான் இருந்தேன், ஆனா நான் அதை தப்பா நினைச்சிருக்கேன், ரன்னிங் இப்ப மறுபடியும் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்குது, அதுவும் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம்ல வந்திருக்குது, ஒரு மனுஷன் எப்படி இந்த அளவுக்கு பிளஸ்டா இருக்க முடியும், அந்த விதத்துல நான் ரொம்பவே ஹாப்பி, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்ட்டு ஹைஜி நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறமா என்னால ஓடவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆனா கூட என்ன பொறுத்தவரை ஐ லவ் ரன்னிங், எனக்கு ஓடுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே ஓடுறான். வந்துட்டு பினிஷ் லைனை காட்டுறாங்க. அங்க ஃபூஜியோகாவோட டீம் லைனா நின்னுகிட்டு இருக்காங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு, அதனால ஹாப்பியா நின்னுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அப்பதான் பிரின்ஸ் கூரஹாரா ரெண்டு பேருமே இவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க ஹைஜி இந்த மாதிரி பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுமே எதுக்குலாம் இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. யாரோ ஜோஜியுமே போன்ல பாக்குறான், ஆமாப்பா வழக்கத்தோட அதிகமாவே அவனுக்கு வேர்த்து இருக்குது, ஆமா நானுமே இப்பதான் அவனை க்ளோஸ்ல பாக்குறேன், அவனோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யூகேயும் சொல்றான். அப்போ நீக்குமே சொல்றேன், இந்த லூசு பை கிட்ட இதை கொஞ்சம் ஈஸியா மட்டும் எடுத்துக்கூடன்னு சொன்னா இவன் கேட்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ மூசாமே சொல்றேன், இந்த டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி விட்டு தர மாதிரியே தெரியல அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அந்த டீமோட பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப சீரியஸா காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம டீம் மாதிரியே. அப்ப கூரஹாரா வந்துட்டு நம்ம அவனை நம்புவோம்
போவோம். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குது. அவன் ஒரு அல்டிமேட்டான பினிஷ கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் அப்படின்ட்டு சொல்றான். இப்போ ஃபர்ஸ்டா ஓடி வந்துகிட்டு இருக்குது ரீகடோ யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். சோ அவனுமே ஃபர்ஸ்டா வந்து பினிஷ் லைனை கிராஸ் பண்ண இந்த வருஷமே ரீகடோ யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிரைஸை வின் பண்றாங்க ஹாக்குனே கிடன்ல. இப்போ வர ஒரு அன்டிஃபீட்டட் சாம்பியன்ஸா தான் இருக்காங்க. அப்ப கோச் டசாகியுமே ஹைஜி பின்னாடி இருந்து இன்னொரு சேர்த்து சொல்றாரு, யூகி ஒரு கால்குலேஷன் போட்டான்டா, இன்னும் அந்த டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிளேயரை விட 6 செகண்ட் கேப் லீட் பண்ணாலே போதும். ஆனா உன்கிட்ட இருக்கிறது இன்னும் 3 கிலோமீட்டர் தான். இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட நம்பி விட்டுறேன், நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹைஜி கேப் வந்து லைட்டாவே கண்ண கட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவன் இன்னொருத்தனையும் ஓவர்டேக் பண்ணிட்டு முன்னாடி ஓடுறான். அடுத்து அப்படியே அவனுக்கு கண்ணு மூடி மூடி திறக்கிற மாதிரி தான் இருக்குது. மயக்க வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இருந்தாலுமே அவன் கஷ்டப்பட்டு ஓடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா ஒரு 3 ரன்னர்ஸ் பினிஷ் லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்ப 4 பேர் வந்துட்டாங்க மொத்தமா. அடுத்து யாருடா வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்க டைம்ல தான் 5வது ஆளா நம்ம ஹைஜி வர்றான். கான்சி யூனிவர்சிட்டி அவங்க கலந்துகிட்ட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இப்படி 5வது ஆளா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்கவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹைஜி ஓடி வந்துகிட்டு இருக்கப்ப காத்துமே பலமா அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்பதான் அவன் பினிஷ் லைனையுமே நோட் பண்றான். அதுக்கு பின்னாடி இருக்கிற கூரஹாராவையுமே நோட் பண்றான். எனக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சுக்கிட்டே ஓடுறான். பட் அந்த டைம்ல கரெக்டா அவன் கால் எடுத்து வைக்கும் போது அவனோட இன்ஜுரி மறுபடியும் அவனுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. அவனால அதை தாங்க கூட முடியல, அந்த அளவுக்கு வலியா இருக்குது. அப்படியே அவன் தலையை மேல தூக்கிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அப்படியே அவன் தலையை இறக்கும் போது அவன் கண்ணு முன்னாடி தெரியுறது கூரஹாரா மட்டும்தான். வெறும் 10 பேரை வெட்டுமே வச்சுக்கிட்டு இப்படி 5வது ஆளா ஓடி வர்றாங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மையிலேயே சாத்தியமான விஷயமே கிடையாது. அதுலயும் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல ரொம்பவே லாஸ்டா தான் இருந்தாங்க இந்த ஒரு டீம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பக்காவா பிளான் போட்டு இவ்வளவு சூப்பரா ஓடி வந்திருக்காங்க. என்ன ஒரு பெர்ஃபெக்ட்டான டீம் ஒர்க் இருக்குது உங்க கிட்ட. இந்த டீம் உண்மையிலேயே அமேசிங்கான ஒரு டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ரி கொடுக்குற ஒருத்தர் சொல்றாரு. கான்சி யூனிவர்சிட்டி இந்த வருஷம் கலந்துகிட்டது ரொம்பவே இந்த ரேஸ் எக்ஸைட்டிங் ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருமே சொல்றாரு. அப்ப கூரஹாராவுமே நினைக்கிறேன், நீ தான் என்கிட்ட ஒரு வாட்டி கேட்ட ஓடுறதுன்னா என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கான அர்த்தம் உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு நீ சொன்ன, அதுக்கான ஆன்சர் நீதான் ஹைஜி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் கூரஹாரா. ஹைஜியுமே கூரஹாரா கிட்ட வந்துட்டு இப்ப அந்த ஒரு பினிஷ் லைனை பல கஷ்டத்தையும் தாண்டி அந்த ஒரு சந்தோஷத்தோட கிராஸ் பண்றான். இப்ப வந்துட்டு டாப் 10 டீம் யார் யாருன்றத காட்டுறாங்க. கரெக்டா கான்சி யூனிவர்சிட்டி 10வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட 2 நிமிஷம் லீடிங் எடுத்ததுனால 10வது இடத்தை அவங்க பிடிச்சிட்டாங்க. டோக்கியோ ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியால 10வது இடத்துக்குள்ள வர முடியல. which means next year நம்ம பசங்களுக்கு குவாலிஃபயர்ல எதுவுமே கிடையாது. டைரக்டாவே ஹாக்குனே கிடன்ல ஓடுறதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா டீம் இருக்குமான்றத அடுத்து இந்த கொஞ்ச நேரத்துல வரேன் சொல்றேன். எல்லாருமே ஹைஜியை பார்த்துட்டு ரொம்பவே ஆர்வமா அவங்க கிட்ட ஓடி வர்றாங்க சந்தோஷத்தோட. அண்ட் இதுக்கப்புறமா பல வருஷங்கள் ஓடி போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது. நீராக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்க குட்டிகள்லாம் கிடக்குது. நிறைய பேர் வட்டமா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நேரம் ஜோட்டா, ஜோஜி, கூரஹாரா 3 பேருமே வந்துட்டு நாங்க உங்களுக்காக ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் அந்த பக்கம் நிக்கிறதுல யாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. எல்லாம் நம்ம பையலுக்கு தான், கொஞ்சம் வயசாயிருச்சு அவ்வளவுதான். எல்லாருமே வேலைக்கு போற ஏஜ்ல இருக்காங்க. இவங்க எல்லாருமே 4th இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கான புது பாதையில போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா நினைக்கிறான். ஹைஜி வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டே வா நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாராவை கூப்பிடுறான். அப்ப ஹைஜியுமே வந்துட்டு நான் ஒரு புது டீமை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஓ, அது அந்த கார்பரேட் டீமா, கேட்கவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங்கும் சொல்றான். ஜோட்டா, ஜோஜி நம்ம டசாகி கிட்ட போயிட்டு எங்க 2 பேர்ல யார் ஜோட்டா யார் ஜோஜின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பாப்போம்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா 3 வருஷம் ஆச்சு, இன்னி இவங்கள நம்மளால யாருன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ யூகியும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் மூசா வந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹாக்குனே கிடன் ரேஸ்ல ஹானா கிட்ட ஏதோ ஒன்னு காதுல சொல்லிருப்பான் தெரியுமா, அதை நினைக்கிறான். மூசா வந்துட்டு நீ 2 ஜோட்டின்ஸ்ல யார லவ் பண்ற, நான் பிராமிஸா இதை வெளியே யார்ட்டுமே சொல்ல மாட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுவா, அது வந்துட்டு 2 பேர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சிரிச்சுக்கிட்டே மூசா காதுல யாரையோ சொல்லியிருப்பா. இவனுமே அதை நினைச்சுக்கிட்டு அது எனக்கும் ஹானாக்கு இருக்கிற சீக்ரெட், நாங்க வெளியவே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆக மொத்தத்துல அது அவங்க 2 பேரும் சீக்ரெட்டாவே போச்சு. ஹானா யார லவ் பண்றது கடைசி வரை ஆடியன்ஸான நமக்குமே தெரியல. சரிடா, இப்ப உங்களோட டீம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி ஜோட்டின்ஸை பார்த்து கேட்கறான். நீங்க இருந்ததோட இப்ப எங்களோட டீம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இவங்க எல்லாருமே ஓடி முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கப்ப ஹானா வந்துட்டு பிரேக் டைம் முடிஞ்சிடும் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஜோட்டா, ஜோஜியுமே வந்துட்டு என்ன அதுக்குள்ள பிரேக் டைம் முடிஞ்சு அதுக்குள்ள திரும்ப ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயர்டோட சொல்றாங்க. டே 4th இயர் மாதிரி நடந்துக்கோங்களேன்டா கொஞ்சம் மதிப்பே அது அப்படின்ட்டு அவ சொல்றா. கூரஹாரா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு கமான் பாய்ஸ் வாங்க நம்ம இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். யாருக்கா இருக்கான்னு பார்த்தா அங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க. இப்ப கான்சி யூனிவர்சிட்டி ட்ராக் அண்ட் ஃபீல்ட் கிளப்ல நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. 10 பேர் மட்டும் கிடையாது. அண்ட் எல்லாரையுமே லீட் பண்றது ஆபியஸா காக்கிரு கூரஹாரா தான். அவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஓடி போய்கிட்டு இருக்கும்போது இவன் தான் முன்னாடி ஓடி போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இல்ல இந்த ஒரு கதையையுமே முடிக்கிறாங்க கம்ப்ளீட்டா. கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அங்கேயே போய் முடிகிற மாதிரி ஒரு டயலாக் லாஸ்டா வச்சிருப்பாங்க. டு யூ என்ஜாய் ரன்னிங்? ஹைஜி ஃபர்ஸ்ட் டைம் கூரஹாரா கிட்ட கேட்ட அந்த ஒரு வார்த்தை அங்க இருந்து தான் இந்த கதையை ஆரம்பிச்சிருக்கோம். உனக்கு ரன்னிங் ஓடுறதுனா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற மாதிரியே அந்த மேகத்தை கட்டி இந்த ஒரு கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த ரன் வித் தி விண்ட் அனிமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல அனிமையில வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை கைஸ்.